2021 இவங்க வரும்போது 5 லட்சம் கோடியா இருந்தது. இவங்க போகும்போது 10.5 லட்சம் கோடியா இருக்குன்னா, தமிழ்நாட்டுக்கு தேவையான விஷயங்கள் ரெவென்யூ ஸ்ட்ரீம்ஸ்லாம் இவ்வளோ முறைகேடுகளை நடத்துனதுனால தான் இன்னைக்கு நம்மளுடைய கடன் எவ்வளவு இருக்கு? 10.5 லட்சம் கோடி இருக்கு. லிக்கர் ஃபேக்டரியில இருந்து டாஸ்மாக்ன்ற கடைக்கு டைரக்டா பாட்டில்ஸ் வருது, டைரக்டா விற்கிறாங்க. இந்த பணம் எங்க போகுதுன்னே தெரியல. ஸோ இதுல இருக்கக்கூடிய அந்த ரெவென்யூ கிளிச் இருக்குல்ல, இது ஆக்சுவலா கிளிச்சே கிடையாது. இது வந்து ரொம்ப ப்ராப்பரா சேனல் பண்ணி பிளேஸ் பண்ணியிருக்காங்க. when TNEB 2.5 லட்சம் கோடி கடன் இல்லைன்னா நம்மளும் கரண்ட் ஃப்ரீயா கொடுக்க முடியும். 2.5 லட்சம் கோடி கடன் இல்லைன்னா நம்மளும் 3 ரூபாய்க்கு யூனிட் கொடுக்க முடியும். நம்ம எதுக்கு 12 ரூபாய்க்கு யூனிட் கொடுக்கணும்? கிண்டி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் இன்ன வரைக்கும் ஃபங்க்ஷனிங்காக இருக்குது. அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் இன்ன வரைக்கும் ஃபங்க்ஷனிங்காக இருக்குது. இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ்லாம் வந்ததுக்கான ரீசன் இங்கே இருந்த ICF. இதுக்கு வந்து டிஎம்கேவோ இல்லை வேற யாருமே இதுக்கு வந்து மாறு தட்டிக்க முடியாது. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. ப்ரைவேட் சேனல்ஸ்லாம் உட்காந்து டிவியில் ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்டார்ட் அப் சிங்கம்லாம் ஷோ நடக்குது. ஆனால் அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற ஆக்சுவல் ஸ்டார்ட் அப் பண்ணணும்னு 2020 இந்த லாக்டவுன் டைமில் ஐடியாஸோட உள்ளே வந்தவங்கலேருந்து ஆரம்பித்து கடந்த ஒரு 4-5 வருடங்களில் என் ஃப்ரெண்ட்ஸ்லேயே பல பேர் வந்து பெங்களூருக்கு போயிருக்கிறாங்க. இங்கே ட்ரை பண்ணி ஏதோ செட் ஆகலை, நான் கேட்கல ஏன் என்னன்னு கேட்கல, பட் ஆனால் நிறைய எனக்கு செட் ஆகலை, எனக்கு இங்கே செட் ஆகலை மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே நிறைய பேர் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 6-7 பேர் கிட்ட வந்து பெங்களூரில் போய் தங்களுடைய ஸ்டார்ட் அப்காக போயிருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன? இங்கே ஸ்டார்ட் அப் ஈகோ சிஸ்டத்தை புரிஞ்சு அதுக்கு தேவையான ஃபண்ட்ஸை மொபிலைஸ் பண்ணுறதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இங்கே இல்லை. ஒன்று. ரெண்டாவது, இங்கே EB ரேட்ஸ் ஆர் வெரி ஹை. ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணணும், அதுக்கான கரண்ட்டுக்கான செலவுகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. நீங்கள் மகாராஷ்டிரா எடுத்தீங்கன்னா இப்போ வந்து அவங்க கம்ப்ளீட்டாக நில் பண்ணியிருக்கிறாங்க. டெபாசிட்ஸ் எதுவுமே இல்லை. நீ என்ன கரண்ட் கேட்குறியோ நான் கொடுத்துட்றேன், யூஸ் பண்ணுற யூனிட்டுக்கு மட்டும் பே பண்ணால் போதும். அண்ட் அதுவுமே ரொம்ப கம்மி, 3 ரூபா 4 ரூபா கிட்ட தான். நம்ம டொமஸ்டிக்கே இங்கே 7 ரூபா 50 காசு கொடுக்குறோம். HTலாம் போயிட்டா 12 ரூபா கட்டுறோம். நம்ம ஊரில் LT யூனிட்ஸு இண்டஸ்ட்ரியல்ஸ்க்குலாம் 8 ரூபாய்க்கு மேலே கட்டுறோம். இவ்வளோ ஹை காஸ்ட்டு, ஹை எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கும் பொழுது அவங்களோட நேச்சுரல் சாய்ஸ் அங்கே தான் இருக்கும். இங்கே ப்ரொடியூஸ் ஆகிற ரா மெட்டீரியல்ஸு இங்கேருந்து மற்ற ஸ்டேட்டுக்கு போய் தான் அது ஃபைனல் ப்ராடக்டாக மாறுது. அது இன்னைக்கு இருக்கிற ஃபேக்ட். உதாரணத்துக்கு இந்த ஸ்கிராப் எடுத்துக்கோங்களேன். இங்கே தெருக்கலையில் எவ்வளோ கடைகள் இருக்குது, ஸ்கிராப் கடைங்க. இந்த ஸ்கிராப் கடையில் இருக்கிறதெல்லாம் கலெக்ட் பண்ணுறவங்க குஜராத்காரங்க. ஏன் அங்கே போய் ப்ரொடியூஸ் ஆகுது, இங்கே ப்ரொடியூஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்கன்னா, இங்கே இவ்வளோ ஹை EB ரேட்ஸு, இங்கே அதுக்கு தேவையான வழிவகைகள் பண்ணி கொடுக்காததுனால அவங்களுக்கு தேவையான தண்ணி சப்ளையோ, ஒரு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் போய் ஒரு லைசன்ஸ் வாங்கணும், ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும்னா எல்லாத்துக்குமே லஞ்சங்கிறது தான் இங்கே உருவாக்கி வச்சுருக்காங்க. அதனால் பெரும்பாலானோர் இங்கே இருக்கிறதே கிடையாது. தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு சிப்காட் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்னா கும்மிடிப்பூண்டி அந்த ஏரியாக்களில் இருக்குது. ஆனால் அங்கேருந்து பக்கத்தில் இருக்க ஸ்ரீ சிட்டிக்கு எல்லாரும் போகிறாங்க. அங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தான், அது ஆந்திராக்குள்ளே வருதுனால எல்லாரும் அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறாங்க. ஏன்னா அங்கே கரண்ட் ரேட்ஸ் ஆர் சீப்பர் அண்ட் உங்களோட ரெண்ட்டு அதெல்லாம் சீப்பர். அண்ட் இந்த லைசன்ஸ் ப்ராசஸ் இருக்குல்ல, அது ரொம்ப சீப். லஞ்சம்லாம் கொடுக்காம ப்ராப்பராக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா ப்ராப்பராக கிடைக்கும். இங்கே நான் அதுக்கு தான் 91 எக்ஸாம்பிள் கொண்டு வந்தேன். 91க்கு முன்னாடி எப்படி லைசன்ஸ் ராஜ் இருந்ததோ, எல்லா கம்பெனிஸ் மேலேயும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்ததோ, ஒரு லைசன்ஸ், ஒரு இண்டஸ்ட்ரியல் லைசன்ஸ் வாங்கணும்னா அதுக்கு அவ்வளோ தடைகள் இருந்தது. அதே மாதிரியான தடைகளை 30 வருஷம் கழிச்சு இப்போ திமுக உருவாக்கி வச்சிருக்காங்க 2021க்கு அப்புறம். இல்லை, இப்போது இங்கே இருக்கக்கூடியவங்களாம் அதிகபட்சம் எவ்வளோ வரைக்கும் அவங்க டேக்ஸ் வாங்கிக்கிறாங்க? இந்த மாதிரி டிமாண்ட் பண்ணுறது சொல்கிறேன். இவ்வளோ டேக்ஸ் நீங்கள் கொடுத்தோம், இப்போ 30%, 35% ஸ்டார்டிங் பேசிக்னு எடுத்துக்கலாமா? ஆமாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபாரின் கம்பெனி இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக ரெடியாக இருந்தது. அது வந்து ஒரு கிளஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ்னு வாங்க, ஒரு 10-20 பெரிய கம்பெனிஸ் இருக்கும். அவங்க வந்து தேவையான இந்த சோலார் பேனல்ஸு இதிலெல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சோலார்லேருந்து கரண்ட் ஜென்ரேட் ஆகி அந்த கரண்ட் கிரிட்டுக்கு போகிறது மூலமாக அவங்க சம்பாதிப்பாங்க. இந்த மாதிரி பல கம்பெனிஸ் இருக்குது. அந்த குரூப் வந்து ஒரு பெரிய அமௌண்ட் வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வாஸ் ரெடி. அவங்க கிட்ட கேட்ட பணம் வந்து எக்ஸூபரண்ட் 60% கேட்டாங்க. அதாவது உங்களுடைய ப்ராஜெக்ட் வேல்யூல வந்து 60%. சிவாஜி படம் மாதிரி 60% வந்து அப் ஃப்ரண்ட் கமிஷனாக கொடுங்க. அந்த கம்பெனி வந்து PPP மாடலில் வந்தாங்க.
நாங்கள் காசு போடுவோம், கவர்மெண்ட் அதில் பார்ட்னரு, பப்ளிக்குக்கும் நல்லது நடக்கும், அந்த மாதிரியான ஒரு கம்பெனி. அந்த கம்பெனிக்கிட்டேயே 60% வந்து கமிஷன் கேட்டதுனால அந்த கம்பெனிக்கு வரல, இனி வர ஐடியாலையும் இல்லை. இப்போ புது கவர்மெண்ட் வந்திருக்கிறதுனால சில மாற்றங்கள் நடக்கும்னு நம்புகிறேன். சரி, அப்போ நான் ஸ்டார்ட் அப்புன்றதை தாண்டி நான் எதுக்கு ஸ்டார்ட் அப்புன்றதும் இருக்குதுல்ல. நான் வந்து ஒரு மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் வந்துட்டு ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லியாக ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன், என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருக்கிற ஸ்டார்ட் அப்லாம் கூட வந்துட்டு நான் 60% 70% பணத்தை வந்துட்டு முன்னாடியே கப்பம் கட்டுற மாதிரி கட்டிட்டு தான் நான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னால், அப்போ அவங்களுக்கு அங்கே இடத்துல ஒரு ஸ்கோப்பே இருக்காதுல்ல. என்ன பண்ண முடியும் அவங்க? அதனால தான் இங்கே யாரும் ஸ்டார்ட் அப் பண்ண மாட்டாங்க. நாட் ஓன்லி ஸ்டார்ட் அப், கவர்மெண்ட்டுடைய கேபிட்டல் சப்சிடி ஸ்கீம்ஸ்லாம் நிறைய இருக்குது. இந்த கேபிட்டல் சப்சிடி ஸ்கீம்ஸில் ஒரு 20-25% வந்து நீங்கள் எவ்வளோக்கு மெஷினரி வாங்குறீங்களோ அந்த காஸ்ட்டை வந்து கவர்மெண்ட் வந்து ரீஇம்பர்ஸ் பண்ணிடுவாங்க. இந்த ஸ்கீம்ஸ் இங்கேயே இருக்குது. அதுக்கு நிறைய பேர் வந்து டிஎம்கே கவர்மெண்ட் புதுசாக அதுக்கு பேர்லாம் வச்சாங்க. த ஃபேக்ட் என்ன நடக்குதுன்னா, உனக்கு வந்து சப்சிடி 25 லட்சம் வருதா, 8 லட்சம் எடுத்து வந்து கொடுத்தேன்னா நீ கேட்ட 25 லட்சம் சப்சிடியாக உனக்கு வரும். இல்லைனா உனக்கு வர சப்சிடியே 15 லட்சம் தான் வரும். 10 லட்சம் எங்கே போச்சுன்னு எங்களுக்கு தெரியாது. அதுக்கேற்ற மாதிரி பேப்பரை மாற்றிடுவோம். இந்த அரசாங்கம் வந்தப்போ நிறைய வந்து தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் ஸ்கீம்ஸ்லாம் சொல்லி வந்துச்சு. அதையா சொல்கிறீங்க இந்த மாதிரி நீங்கள்? உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஏஏபிசின்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். அண்ணல் அம்பேத்கர் பிஸ்னஸ் சாம்பியன்ஷிப் ஸ்கீம். கிட்டத்தட்ட ஒரு 30-35% வந்து அதுக்கு சப்சிடி உண்டு. பெண்களுக்கு, ஒடுக்கப்பட்ட சமூகத்தினருக்கு, இந்த மாதிரி ஆட்கள் வந்து கம்பெனி ஆரம்பிக்கணும்னா அவங்க வாங்கக்கூடிய மெஷினரிஸில் இது வந்து டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரியல் சென்டர்னு சொல்லக்கூடிய டிஐசி மூலமாக நடக்கணும். இந்த ஜென்ரல் மேனேஜர்ஸ் டிஐசிக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்கும், அதுக்கு ஒரு ஜிஎம் இருப்பார். அவங்க கேட்கக்கூடிய பணம் இவ்வளோ அதிகமான பணம். ரெண்டாவது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த பொக்லைன் மெஷினரிஸ்லாம் இருக்குல்ல, இந்த மெஷினரிஸ் எல்லாம் இவங்க அந்த கம்யூனிட்டி ஆட்கள் பேர்லையோ இல்லை பெண்கள் பேர்லையோ போட்டு கேபிட்டல் சப்சிடி இவங்க வாங்கிக்கிறது. பொக்லைன் மெஷின்ஸு இந்த மாதிரியான எர்த் மூவிங் மெஷினரிஸ் வந்து அவங்க பேரில் இருக்கும். ஆனால் இதோட ஆக்சுவல் ஓனர் யாருன்னா அந்த ஜிஎம். இந்த மாதிரி அஃபீஷியல்ஸும் மினிஸ்டர்ஸும் அங்கே இருந்தக்கூடிய திமுக காரர்களும் சேர்ந்து அடித்த கொள்ளையின் விவரம் ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா நிறைய ஸ்கீம்ஸ் வந்துச்சு. அதாவது வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் விமன் ஆண்டர்ப்ரனர்ஸாக இருந்தீங்க உங்கள் குடும்பத்தில் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு மானியம் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்துட்டு முதல் பட்டதாரியாக உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டார்ட் அப் பண்ணால் உங்களுக்கு தான். ஸோ வந்து தொழில் முனைவோருக்கான நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு கடந்த ஒரு 4-5 வருடங்களில் நிறைய நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அப்போ அதில் பெனிஃபிட் ஆனவங்க எல்லாருமே வந்து கட்சிக்காரங்க 1 or 2% தான் வந்துட்டு காமன் மேன்லேருந்து ஆயிருப்பாங்கன்றத புரிஞ்சுக்கலாமா உங்களுக்கு? ஆமாம், அதுதான் உண்மை. இப்போ தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் ஒன்று இருக்குது. அது என்ன பண்ணுவாங்கன்னா, இண்டஸ்ட்ரி செட் பண்ணுறவர்களுக்கு கம்மி இன்ட்ரெஸ்ட்டில் லோன் கொடுத்து அந்த இண்டஸ்ட்ரியை செட் பண்ணுறது தான் அந்த குரூப்புக்கோட வேலை, அந்த நிறுவனத்தோட வேலை. டிஐஐசி. இந்த டிஐஐசி வந்து காமராஜர் பீரியடில் ஆரம்பிச்சது இதுவும். ஓகே, அப்போ அவங்க உண்மையிலேயே விஷன் இருக்கக்கூடிய ஆண்டர்பிரனர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த டிஐஐசியில் உங்களுக்கு லோன் வேணும்னாலே, கடந்த ஆட்சியில் என்ன நடந்ததுன்னா, லோன் வேணும்னாலே உங்களுக்கு வந்து மினிஸ்டரோ இல்லை டிஎம்கே காரங்களோ சப்போர்ட் பண்ணினாதான், அவங்க ரெக்கமெண்டேஷன் கொடுத்து அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு கால் பண்ணி பேசினா மட்டும்தான் அவங்களுக்கு அந்த லோனே சேங்ஷன் ஆகுன்ற நிலைமையில தான் இருந்தது. இன்ஃபேக்ட் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 70% ஆண்டர்பிரனர்ஸ்க்கு டிஐஐசின்னு ஒரு நிறுவனம் இருக்குங்கன்னே தெரியாது. 100%ல் 90% மக்கள் அதனால் பெனிஃபிட் ஆனதும் கிடையாது. அதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஃபேக்ட். இந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு தேவையான விஷயங்கள், ரெவென்யூ ஸ்ட்ரீம்ஸ்லலாம் இவ்வளோ முறைகேடுகளை நடத்துனதுனால தான் இன்றைக்கி நம்மளுடைய கடன் எவ்வளோ இருக்குது? 10 லட்சம் கோடி இருக்குது. 2021 இவங்க வரும்போது 5 லட்சம் கோடியாக இருந்தது. இவங்க போகும்பொழுது 10.5 லட்சம் கோடியாக இருக்குன்னா, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் 3 லட்சம் ரூபாய் தான் மாதம் சம்பாதிக்கிறீங்க. ஆனால் உங்களுடைய செலவு 4.25 லட்சம்னா 1.25 லட்சம் அவர்கிட்ட கடன் வாங்கணும். இப்போ நீங்கள் கடன் வாங்குறதுனால கவர்மெண்ட் தானே கடன் வாங்குது. எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சில அறிவாளிகள்லாம் போன முறை கேட்டிருந்தாங்க. இந்த எலெக்ஷன் வரும்போது அவர் தான் ஃபினான்ஸ் அட்வைசரி வேறு, ஃபினான்ஸ் போர்டு அட்வைசரி வேறு, அவரு கேட்குறாரு அதனால் உனக்கு என்ன பிரச்சனைன்னு. ஏங்க, தமிழ்நாடு கவர்மெண்டோடைய ரெவென்யூவே 3 லட்சம் கோடி தான், 3.5 லட்சம் கோடி தான் போன கடைசி இயரில். அதில் 70,000 கோடி நீங்கள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கட்டுறீங்க. அப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதை வச்சு டெவலப் பண்ணுவீங்க? ஏற்கனவே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெஷினரிஸ், அதாவது கவர்மெண்ட் ஊழியர்களுக்கான சம்பளம், பென்ஷன்ஸ்லேயே பெரும் பங்கு போயிடுது. நீங்கள் 10% பணம் கூட உங்ககிட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு இல்லை. அண்ட் உங்களுடைய கடன் வருஷம் பட்ஜெட்டில் துண்டு விழுது. 1.5 லட்சம் கோடி எக்ஸ்ட்ரா ஆகுது. அந்த 1.5 லட்சம் கோடியை நீங்கள் யார்கிட்ட போய் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க?
இப்போ இது எல்லாத்துலேயுமே ஒரு மாற்றம் கொண்டு வர்றதுங்கிறது இட் இஸ் அ சேலஞ்சிங் ஜாப் ஃபார் சிஎம் விஜய் சார். அண்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க இது வரைக்கும் கரெக்டான நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் தே ஆர் ஆன் த ரைட் பாத். இல்லை இது வரைக்கும் மட்டுமே இந்த அரசாங்கம் வந்துட்டு இந்த டெண்டர்களில் வந்துட்டு வரக்கூடிய இந்த பார்ட்டி ஃபண்ட்லேருந்து ஆரம்பித்து பல விஷயங்களை கட் பண்ணதுனால கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாதமே கூட நம்மளால் வந்து ஒரு 300 கோடியிலேருந்து 500 கோடி வரைக்கும் வந்து இந்த அரசாங்கம் வந்து மக்கள் பணத்தை வாங்க வேண்டிய இந்த பார்ட்டி ஃபண்ட் மூலமாக கட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சேவ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இது எந்த வகையில் வந்து உதவும்னு நினைக்கிறீங்க? ஒரு பார்ட்டியாகவும் சரி, பப்ளிக்கில் எல்லாருக்குமே சரி, இது எப்படி வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க இதோட? நான் ஒரு உதாரணத்துக்கு டாஸ்மாக் எடுத்துப்போம். இப்போ பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஒரு இன்டர்வியூவில் அவர் ஓப்பனாக ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். டாஸ்மாகில் வரக்கூடிய ஆண்டுக்கான லாபம் வந்து 30,000 கோடி ரூபாய். ஆனால் அதை விட ஜாஸ்தியாக வெளியே வியாபாரம் நடக்குது டாஸ்மாக்லங்கிறார். மில் இருக்குது, லிக்கர் ஃபேக்ட்ரி இருக்குது. லிக்கர் ஃபேக்ட்ரியிலேருந்து டாஸ்மாக்குன்ற கடைக்கு டைரெக்டாக பாட்டில்ஸ் வருது, டைரெக்டாக விற்கிறாங்க. இந்த பணம் எங்கே போகுதுன்னே தெரியல. ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த ரெவென்யூ கிளிச் இருக்குல்ல, இது ஆக்சுவலாக கிளிச்சே கிடையாது. இது வந்து ரொம்ப ப்ராப்பராக சேனல் பண்ணி பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ 100 பாட்டில் இந்த கடையில் விற்கிறாங்கன்னா அதில் 50 பாட்டில் தான் கவர்மெண்ட்டுக்கே சொல்லுவாங்க 50 பாட்டில் தான் இந்த கடைக்கு மில்லுலேருந்து வந்தது. ஆனால் ஆக்சுவலாக எத்தனை பாட்டில் வந்தது? 100. 50 பாட்டில் மட்டும்தான் விற்கிறதுக்கான டேக்ஸ் ரெவென்யூ கவர்மெண்ட்டுக்கு வருது. கவர்மெண்ட் இஸ் ஏர்னிங் த்ரூ டேக்ஸ் தான். கலால் வரி, வேட்டுங்கக்கூடிய வரியில தான் கவர்மெண்ட் வந்து டாஸ்மாக் மூலமாக சம்பாதிக்குது. இப்போ இந்த வரியை கவர்மெண்ட்டுக்கே கணக்கே காட்டலன்னா, 50 பாட்டில் விற்றுதுன்னு கணக்கே காட்டலன்னா, அந்த 50 பாட்டிலோட மொத்த பணம் வரி எல்லாமே போயிடும் உங்களுக்கு. எல்லாமே அந்த மில்லுக்கும் அங்கே இருக்கக்கூடிய அதை சேனலைஸ் பண்ண மினிஸ்ட்ரியிலேருந்து அஃபீஷியல்ஸ்லேருந்து கடைநிலை ஊழியன் வரைக்கும் அவங்களுக்கு தான் போய் சேரும். இது நான் ஏதோ ஸ்பெக்குலேட்டிவாக சொல்லலை, பிடிஆரே கொடுத்த ஸ்டேட்மெண்ட். அவர் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்கும்போது கொடுத்த ஸ்டேட்மெண்ட். இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் நடக்குது. இப்போ இதெல்லாம் சேனலைஸ் பண்ணால் இந்த 3.5 லட்சம் கோடிங்கிற ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகும். இந்த ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகும் பொழுது இது மக்களுக்கு நல்லது இல்லை. ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகுது, ஃபிஸ்கல் டெபிசிட் இல்லைன்னும் பொழுது உங்களுக்கு ஆண்டுக்கு நீங்கள் கட்டக்கூடிய வட்டியோடைய சதவீதம் குறையுது. நீங்கள் 3.5 லட்சம் கோடி சம்பாதிச்சு 1 லட்சம் கோடி வட்டிக்கு கட்டுறதும், நீங்கள் 5 லட்சம் கோடி சம்பாதிச்சு 1 லட்சம் கோடி வட்டிக்கு கட்டுறதும் சதவீதம் பர்சன்டேஜ் இஸ் கோயிங் டு கெட் ரெடியூஸ்ட். இது ரெடியூஸ் ஆகும்போது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்க்கு நிறைய பணம் இருக்கும். உங்களால் நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், குவாலிட்டியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் கொடுக்க முடியும். குவாலிட்டியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய செலவினங்கள் குறையும். வென் டிஎன்இபி 2.5 லட்சம் கோடி கடன் இல்லைன்னா நம்மளும் கரண்ட் ஃப்ரீயாக கொடுக்க முடியும். 2 லட்சம் கோடி கடன் இல்லைன்னா நம்மளும் 3 ரூபாய்க்கு யூனிட் கொடுக்க முடியும். நம்ம எதுக்கு 12 ரூபாய்க்கு யூனிட் கொடுக்கணும்? நம்ம 3 ரூபாய்க்கு யூனிட் கொடுக்கும்போது இங்கே ப்ரொடக்ஷன் ஜாஸ்தி ஆகும். இங்கே ப்ரொடக்ஷன் ஜாஸ்தி ஆகும்பொழுது அது மக்களுக்கு நல்லது. நிறைய பேர் நிறைய பணம் சம்பாதிப்பாங்க. நிறைய பணம் சம்பாதிக்கும் போது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். உங்கள் பேங்க்கில் இருக்கக்கூடிய சேவிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு வரக்கூடிய கோல்டு வாங்குறது, லேண்ட் வாங்குறது அண்ட் கார் வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதிகரிக்கும். இது மக்கள்கிட்ட வந்து சேரும். இதை பார்க்கறதுக்கு நமக்கு இன்னொரு 2 இயர்ஸ் ஆகும். இப்போ இவங்க புது கவர்மெண்ட் வந்து அவங்க செட் பண்ணியிருக்க ட்ராக்கு இது மக்களுக்கு பயனா, இப்போ நான் சொன்ன மாதிரியான பயன்களாக வந்து சேர இன்னும் 2 வருஷம் ஆகும். ஆஸ் அ சிட்டிசன் ஆஃப் தமிழ்நாடு வி ஆல் ஷுட் சப்போர்ட் திஸ். ஓகே, அப்போ ஆனால் ஜிடிபியை பொறுத்த வரைக்கும் வந்து டபுள் பர்சன்டேஜுக்கு போனதே இதுதான் முதல் முறையா? தமிழ்நாடு வந்துட்டு திமுகவுடைய இந்த காலகட்டத்தில் போயிருக்குது. 7, 8, 9 11% வந்து நம்ம ஜிடிபி வந்திருக்கு. அது இந்தியாவுடைய இப்போ ஓவரால் ஜிடிபியை கம்பேர் பண்ணும்போது இயர் ஆன் இயர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆவரேஜில் நம்ம வந்து இந்தியாவுடைய ஜிடிபியோட தமிழ்நாடு ஜிடிபி அதிகமாக இருக்குது. இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் டிஎம்கே சொல்லிட்டே வந்தாங்களா? அதுக்கு உங்களுடைய பதில்? இப்போ ஜிடிபிங்கிறது இங்கே புழங்குற பணத்தோடைய ஒரு வேல்யூன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து ஹுண்டை இருக்குது. ஹுண்டை ஒரு வருஷத்துக்கு 10 கோடி கார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு காருக்கான டேக்ஸஸ், இங்கே கட்ட வேண்டிய வரிகளும், அதன் மூலமாக அவங்க ஈட்டக்கூடிய பணம் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு இன்கம் டேக்ஸ் கட்டுவாங்க இல்லையா, இது எல்லாமே ஜிடிபியில் தான் வந்து சேரும். அப்படின்னும் பொழுது இன்னைக்குன்னு இல்லை, 1960லேயே தமிழ்நாடோட ஜிடிபி 9.8 இந்தியாவுக்கு. வேற மொத்த இந்தியாவும் அக்ரிகல்ச்சரல் ஸ்டேட்டாக இருக்கும் பொழுது தமிழ்நாடு வந்து 4வது இடத்துல இருக்குது. யூபி ஃபர்ஸ்ட்டில் இருக்குது. 14.4% ஜிடிபி இருக்குது. 1950s 60ஸ்ல நான் சொல்கிறேன், காமராஜர் சார் சிஎம்மாக இருக்கும் பொழுது 14% வந்து யூபி வந்து ஜிடிபி வச்சுருக்காங்க. ஆனால் 14%ல மேக்ஸிமம் இஸ் ஃப்ரம் அக்ரிகல்ச்சர். ஆனால் தமிழ்நாடு அப்போவே இண்டஸ்ட்ரியல் ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணதுனால தான்
9.8% இருந்தாலும் நம்ம வந்து ரெவென்யூ ஃப்ரம் இண்டஸ்ட்ரியலைசேஷன் ரெண்டுத்துக்குமே பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. See, விவசாயம் யூபியில் நிறைய லேண்ட் இருந்தால் நிறைய விவசாயம் நடக்க போகுது. தமிழ்நாடை விட லேண்ட் வைஸ் யூபி ரொம்ப பெருசு. அதனால அங்கே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஜிடிபி இருக்கிறது சாத்தியம். ஆனால் அந்த காலகட்டத்தில் 9.8 ஜிடிபி வித் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் தமிழ்நாடு பீக்ஸ் இன் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அந்த டைம்லேயே. அதை தான் நம்ம மெயின்டைன் பண்ணியிருக்கிறோம். அதனால் நடந்த மாற்றங்கள், அவர் கொண்டு வந்திருந்து மக்களை படிக்க வைத்ததுக்கான மாற்றங்கள் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த 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 ஜிடிபிங்கிறது வந்து இட் டசன்ட் ஸ்பீக்ஸ் வெல் ஆக்சுவலி இன் எக்கனாமிக்கல் ஃபோரம். வந்து ஜிடிபி வந்து ஒரு பெரிய அளவில் பேசும் பொருளாக ஆக போகிறது கிடையாது. பெர் கேபிட்டா இன்கம் தான் பேசு பொருளாகும். இங்கே தனிநபர் வருமானம் உயரணும். அப்போ தான் வந்து ஆக்சுவல் எக்கனாமி வந்து மக்களை போய் சேர்ந்துருக்கு. நீ என்னதான் 11% வந்து நான் ஜிடிபி இருக்குது தமிழ்நாடுக்குன்னு சொன்னாலும் கடைநிலையில் இன்னைக்கும் 100 நாள் வேலை வாய்ப்புல வேலை கிடைக்குமா? நீ 100 ரூபாய் கமிஷன் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, அந்த 200 ரூபாய் எனக்கு கூடுறான்னு கேட்குற மக்கள் தான் இங்கே ஜாஸ்தி. இந்த பாவர்ட்டி லைன், இந்த டிமார்கேஷன் இருக்கு இல்லையா, இதை உடைக்கணும்னா பெர் கேபிட்டா இன்கம் இன்க்ரீஸ் பண்ணணும். தனிநபருடைய வருமானத்தை உயர்த்தணும்னா அதுக்கு உண்மையான ரெவல்யூஷன், உண்மையான இண்டஸ்ட்ரியலைசேஷன், உண்மையான எக்கனாமிக்கல் க்ரோத் இருக்கணும். இந்த மாதிரி பூச்சி வேலையான எக்கனாமிக்கல் க்ரோத்தை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அண்ட் இந்த எக்கனாமிக்கல் க்ரோத்தோ இல்லை இந்த ஜிடிபியோ இல்லை முக்கியமாக நீங்கள் சொன்ன பெர் கேபிட்டா இன்கமோ வந்து அதிகமாகணும்னா அது வந்து ஒரு ஸ்டேட்டால் மட்டும் பண்ணிட முடியாது இல்லையா? அது ஒரு யூனியன் கவர்மெண்ட்டில் ஒரு டிஃப்ரென்ஸ் ஏற்பட்டால் தான் இங்கே ஆகும். இல்லை நான் என்னோட புரிதல் கரெக்டாக? லிபரலான ஒரு எக்கானமியில் இருக்கிறோம். இப்போ யூனியன் கவர்மெண்ட்டுடைய பர்மிஷன் இங்கே வந்து ஒரு பெரிய கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு தேவை கிடையாது. ஓகே. இப்போ இந்த பெரிய கம்பெனிக்கு இத்தனை நாளாக ஒரு பெரிய தடையாக இருந்தது நீங்கள் கேட்ட அப்ஃப்ரண்ட் கமிஷன். இப்போ இந்த அப்ஃப்ரண்ட் கமிஷன் இல்லைன்னும் பொழுது பெரிய கம்பெனிகள் இங்கே வருவாங்க. ஏற்கனவே இருந்த ஐடி கம்பெனிஸ்லாம் இங்கே ஒரு பெரிய ஐடி கம்பெனி இருக்குன்னு வச்சுப்போம். OMR டைடல் பார்க்லேயே ஒரு பெரிய ஐடி கம்பெனி இருக்குது. அவங்க கீழே வந்து ஒரு 10,000 ஊழியர்கள் வந்து வேலை செய்கிறாங்க. இந்த 10,000 ஊழியர்களும் அதன் மூலமாக ஈட்டக்கூடிய வருவாயை அந்த கம்பெனி வந்து டேக்ஸாக கட்டுறாங்க. ஸோ அந்த டேக்ஸ் ரெவன்யூஸ் ஃப்ரம் தமிழ்நாடு ஸ்டேட்டுங்கிறதுனால ஜிடிபியில் அது ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஆனால் பெர் கேபிட்டா இன்கம் படி அந்த 10,000 பேருக்கு தான் அது லாபம். அந்த கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய 10,000 பேருக்கு தான் லாபம். வெளியே இருக்க பொதுமக்களுக்கு அது லாபம் கிடையாது. உதாரணத்துக்கு இந்த ஒரு கம்பெனி கட்டுற பணமே வந்து ஒரு 2% ஆஃப் தமிழ்நாடு ஜிடிபின்னு வச்சுப்போம். மற்ற எல்லாரும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணது எவ்வளோ? 9.1 தான். 11.1 கிடையாது, 9.1க்கு குறைஞ்சிடுது. ஸோ இந்த மாதிரி இந்த பெரிய கம்பெனிஸ் அவங்களுடைய இன்கம் தான் ஜிடிபியாக இருக்குது. இப்போ மத்திய அரசாங்கம் கண்டிப்பாக வந்து உதவி பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு இப்போ சிஎம் சார் வந்து பிஎம்ஐ மீட் பண்ணும் பொழுது கூட கேட்டிருந்தாங்க, எங்களுக்கு வந்து இந்த டிஃபென்ஸ் காரிடார் கொண்டு வாங்க, அதுக்கு வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. சதர்ன் சைடில் கேட்டிருக்காங்க. இதன் மூலமாக என்ன நடக்கும்னா, இப்போ மெட்ராஸுங்கிறது ஏன் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் ஆச்சுன்னா இங்கே இருந்த போர்ட்டுனால. ஒரு போர்ட் இருக்கும்பொழுது அதை சுற்றி பல எக்ஸ்போர்ட் கம்பெனிஸ் உருவாகும். பல லேபர்ஸ், கடைநிலை ஊழியன் வரைக்கும் அவங்களுக்கு கிடைக்கும். டிரைவர்ஸ்லேருந்து கிளீனர்ஸ்லேருந்து எல்லாருக்குமான வேலை கிடைக்கும். அவங்களுக்கு அந்த பொருளாதார பங்கீடு அவங்கக்கிட்ட போய் சேரும். இது ப்ராப்பராக நடக்கணும்னா இந்த மாதிரியான வெளிநாட்டு முதலீடுகள், பெரிய பெரிய கம்பெனிக்கான முதலீடுகள், இந்த கம்பெனிக்கான ஃபெசிலிட்டேஷன்னு சொல்லுவோம், அந்த ஃபெசிலிட்டேஷன் நடக்கணும். இது இத்தனை நாளாக நடக்கலை. புது கவர்மெண்ட் வந்திருக்கிறதுனால ஒரு பெரிய நம்பிக்கை வந்திருக்கு. அண்ட் அதெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்குறேன். டைடல் பார்க்குக்கு வந்து அது என்ன ஒரு இடம், அதுக்குள்ளே கம்பெனிஸ் வரப்போகுது, அதில் ஒரு பிஸ்னஸ் கிடையாதுல்லன்ற மாதிரி சொன்னீங்க. இந்த சிப்காட்டு எல்காட்டு அதுவும் அதே கேட்டகரியில் வந்துருமா? ஆமாம். இப்போ சிப்காட்டுலாம் உங்களுக்கு வந்து லேண்டு கொடுப்பாங்க, நீங்கள் அதுக்கு லீஸுக்கு கொடுக்குறீங்க. கவர்மெண்ட் இஸ் ஏர்னிங் த்ரூ லீஸ். அந்த லீஸுக்கு பதிலாக கவர்மெண்ட் அவங்களுக்கு என்ன ஃபெசிலிட்டேட் பண்ணி தரணும்னா அந்த இடத்துக்கான கரண்ட்டு, லைசன்ஸு இதெல்லாம் பண்ணி தரணும். முன்ன அப்படி தான் இருந்தது. ஆனால் கடந்த ஒரு 10-15 ஆண்டுகளில் அது எப்படி மாறிடுச்சுன்னா, ஏற்கனவே ஒருத்தன் லீஸ் எடுத்து வச்சிருவான், அவன் யாருக்கோ பினாமியாக இருப்பான். இப்போ ஒரு 100 பிளாட்டு சிப்காட் கொடுக்குறாங்க, ஒரு ஏக்கர் 100 பிளாட் கொடுக்குறாங்கன்னா அதில் ஒரு 30-40 பிளாட் வந்து ஏற்கனவே ஒருத்தன் வந்து லீஸுக்கு எடுத்து வச்சிருவான். 99 வருஷம் லீஸு. இவன் மேல் வாடகைக்கு கொடுப்பான், சப்லீஸ். மேல் வாடகைக்கு கொடுக்கும்பொழுது ஆக்சுவல் பெனிஃபிஷியரி இருக்கான்ல, அவனுக்கு அந்த லாபம் போய் சேர்றது கிடையாது. நீ 1 கோடி ரூபாய், இப்போ இங்கே இருக்கிறதெல்லாம் 1 கோடி ரூபாய் 2 கோடி ரூபாய் ஒரு ஏக்கர் சிப்காட் லீஸ். 99 வருஷத்துக்கு 1 கோடி ரூபாய் லீஸ் இருக்கிற லேண்டை
வேற ஒருத்தன் எடுத்து அடுத்தவனுக்கு சப்லீஸ் பண்ணுறான். அது ஆக்சுவலாக தப்பு. உனக்கு பயன்படணுங்கிறதுக்காக தான் கவர்மெண்ட் அந்த பெனிஃபிட் கொடுக்குது. நீ அந்த பெனிஃபிட்டையே அடிச்சிடுறிய. அந்த இடத்த நீ உன்னோட இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி நீ லீஸுக்கு எடுத்துட்டு, ஏன்னா யார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுமோ அவங்களால தான் அந்த லீஸுக்கு எடுக்க முடிஞ்சது. நானே ட்ரை பண்ணேன் சிப்காட்டில், எனக்கு கிடைக்கல. ஆனால் எனக்கு வந்து ஒரு 15,000 சதுர அடியை 1.5 லட்சம் 2 லட்சம் வாடகைக்கு கொடுக்குறாங்கிறான், மாத வாடகைக்கு. ஆண்டுக்கு 2 லட்சம் வாடகைன்னா ஒரு வருஷத்துக்கு 24 லட்சம் வாடகையிலே போகுது. அந்த அந்த மொத்த 15,000 சதுர அடியை அரசாங்கம் 99 வருஷம் லீஸுக்கே 10 லட்சத்துக்கு தானே தருது. அதை நீ எடுத்து நீ சப்லீஸ் பண்ணுனா அப்போ இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அதனால பெனிஃபிட்டே ஆக மாட்டாங்களே. இதுதான் இங்கே நடக்குது சிப்காட்டு. சேம் வே வித் எல்காட் அண்ட் எல்நெட், இது எல்லாமே அப்படி தான் நடந்துட்டு இருக்கு. அதாவது நான் நினச்சிட்டு இருந்ததெல்லாம் இவ்வளோ நாளாக என்ன அப்படின்னா திமுக ஆட்சி வந்தப்போ தான் எல்லாம் மாறிடுச்சு, எல்லாமே பண்ணிடுச்சுன்னு. பட் இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது வந்துட்டு இட்ஸ் ஐ ஓப்பனிங். மேபி வியூவர்ஸ்க்கும் அதே மாதிரி தான் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஹார்ட் ட்ரூத் டு பிலீவ். பட் டிவிகேவோட கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் சொல்லக்கூடிய சில விஷயங்கள்லாம் வந்து மேபி நிறைய பேர் வெளியே வந்து பேசுகிறாங்க. இந்த மாதிரி வந்து நாங்கள் இத்தனை நாளாக இத்தனை டேக்ஸ் கட்டிட்டு இருந்தோம். மீன் வந்துட்டு டேக்ஸுங்கும் போது அது வந்து வெளியே கொடுக்குற அந்த டேக்ஸ் சொல்கிறேன். இந்த ஸ்டாலின் சார் டேக்ஸ்னு விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி அந்த மாதிரி டேக்ஸ்லாம் நாங்கள் கொடுத்துட்டு இருந்தோம் 30% 35%. இப்போ அதெல்லாம் இல்லைன்னப்போ எங்களுக்கு வந்து மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்தெந்த வகையிலலாம் மாறப்போகுது, எப்படி நடக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். வேறு ஏதாவது விஷயங்கள் இதை பற்றி நீங்கள் சொல்லணும்? ஸோ நீங்கள் சொன்னது வந்து ஆக்சுவலாக இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நபர்கள்லாம் கான்ட்ராக்டர்ஸோடைய ஹெட் பேசியிருந்தார். என்னுடைய ஒரு வேண்டுகோள், ஒப்பந்ததாரர்கள், என்னுடைய ஒரு வேண்டுகோள் ஃபார் திஸ் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்காரங்க, அந்த சங்கத்து ஆட்களுக்கெல்லாம், இதை மக்களுக்கு இந்த லாபம் இருக்குல்ல, இந்த 30% நீங்கள் கட்டினீங்க சாமி, இந்த 30% நீங்கள் கட்டலை இப்போ அப்படின்னும் பொழுது அதை குவாலிட்டியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. தட் வில் பி அ கிரேட் ஹெல்ப் ஃபார் தி பப்ளிக் ஆஸ் வெல் அஸ் இந்த அரசாங்கத்துக்கு ஒரு நற்பெயரையும் அது உண்டாகி தரும். மீண்டும் நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.